Hey guys, welcome back. இப்போ நம்ம கிட்ட வந்து விவோலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண T5X 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 16 பேஸ் பண்ண ஆரிஜின் ஓஎஸோட வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இனிஷியல் சாஃப்ட்வேர் செட்டப் வந்து எப்படி பண்ணுறது, அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து என்னெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணலாம், எதை வந்து நம்ம எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வந்து குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இனிஷியல் சாஃப்ட்வேர் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றதுமே வந்து நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஸ்டார்ட் பேஜ் தான் இருக்கும். ஸ்டார்ட் பேஜில் வந்து ஸ்டார்ட் ஆரிஜின் வாய்ஸ் கொடுத்துடலாம். டிஃபால்ட் லொக்கேஷன் வந்து அப்படியே செலக்ட் ஆகிடுச்சு. நான் இந்தியா அப்படியே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் இந்த யூசர் அக்ரிமெண்ட் பேஜ் வந்து நம்ம எதுவும் ஸ்கிப் பண்ண முடியாது. அக்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். செட்டப் யூஸிங் அதர் டிவைஸ். இந்த பேஜ் எதுக்காக அப்படின்னா, ஸோ பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த டேட்டா எதாவது காப்பி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பழைய ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஒயர்டு இல்லை ஒயர்லெஸ் மூலமாக வந்து நீங்கள் டேட்டா வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றியுமே வந்து நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ அந்த டேட்டாலாம் எப்படி காப்பி பண்ணுறதுன்ற வந்து நீங்கள் ஒரு வாட்டி வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு வந்து நான் டேட்டா காப்பி பண்ணல, ஸோ ஸ்கிப் கொடுத்துட்றேன். கனெக்ட் டு நெட்வொர்க் பேஜில் வந்து நான் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடி பேஜ், இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் இல்லை நீங்கள் ஐக்கியூ ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து சிமிலரான சாஃப்ட்வேர் செட்டப் தான். கடையில் நீங்கள் வாங்கி செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பாருங்கள், எதெல்லாமே வந்து அன்டிக் பண்ணோம் அப்படின்றத செக் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சில பேருக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு வந்து செட்டப் பண்ணுங்கள். ஸோ இந்த கூகுள் சைன்இன் பேஜில் வந்து நீங்கள் மெயில் ஐடி போட்டு வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோன் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் இதை ஸ்கிப் கொடுத்துட்றேன். அண்ட் செட் அன்லாக் மெத்தட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நான் எனேபிள் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேட்டர்ன் இல்லை பின் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரைட் சைடில் பவர் பட்டன்லேயே வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது சிங்கிள் டைம் வந்து நம்ம அப்படியே டேப், ஸோ நம்ம அதை டேப் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரிஜிஸ்டர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஒரேடியாக வந்து 2 ஃபிங்கருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தேட வேண்டாம். ஓகே கொடுத்தாச்சு. அண்ட் ஃபேஸ்மே வந்து செட்டப் பண்ணிடலாம். அண்ட் ஃபேஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணதுக்கப்புறமா ஸ்டே ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆஃப்டர் அன்லாக்கிங் இருக்கும். இதை வந்து அன்டிக் பண்ணுறேங்க. இதை டிக் பண்ணி வைக்கிறதுனால என்ன அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டில் லாக் ஸ்க்ரீன்லேயே இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு சில பேருக்கு வந்து கடுப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நான் அன்டிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக அதை அன்டிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். கூகுள் சர்வீசஸ் பேஜ் வந்துடும். இங்கே வந்து சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அலோ ஸ்கேனிங் எதுக்காக அப்படின்னா நியர்பை ஒய்ஃபை நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். லொக்கேஷன் வந்து நான் ஜென்ரலாகவே வந்து அது எனேபிள் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அலோ ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனுமே வந்து நம்ம எனேபிள் பண்ணியுமே வந்து யூஸ் பண்ணலாம். அக்செப்ட் கொடுத்துடலாம். சூஸ் சர்ச் இன்ஜினில் நான் அப்படியே வந்து கூகுளையே வந்து செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ரிவ்யூ அடிஷ்னல் ஆப்ஸ் பேஜில் வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து டிக்காக இருக்கும். ஃப்ரம் விவோ அப்படின்னு கீழே அடிஷ்னல் ஆப்ஸ்லாம் இருக்கும். அண்ட் கூகுள் ஆப்ஸுமே வந்து நீங்கள் இந்த பேஜில் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயுமே வந்து மேனுவலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது இஷ்யூ இல்லை. ஸோ அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே அன்டிக் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து ஓகே கொடுத்துருங்க. சென்ட் யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக் டேட்டா இருக்குது. இது வந்து டிஸ்அக்ரி கொடுத்துருங்க. அண்ட் குளோபல் சர்ச்சுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷனுமே வந்து ஆஃப் பண்ணிடலாம். லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் இருக்கும், இதுவும் ஆஃப் பண்ணுறேங்க. லாக் ஸ்க்ரீனில் அந்த வால்பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு சில பேருக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ டிடபிள்யூஎஸ் சர்வீஸ் வந்து தேவைப்பட்டதுன்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நியர்பையில் வந்து ஏதாச்சும் வந்து இயர்பட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த பேரிங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்கராக இருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எவாலுவேஷன் இருக்குது, இது ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்மார்ட் சர்வீஸ்மே வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்மார்ட் அப்கிரேட் இருக்குது. எதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துருச்சுன்னா நீங்கள் மேனுவலாக போய் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. அதிகமாக வந்து நீங்கள் ஒய்ஃபை நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆப் டு டவுன்லோட் அப்டேட் பேக்கேஜஸ் ஃபார் ஒய்ஃபை அப்படின்னு. ஸோ இது தேவைப்பட்ட எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ரெக்கமெண்டட் சர்வீசஸ் பேஜில் எதெல்லாமே வந்து தேவை அப்படின்ற வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சூஸ் பண்ணுங்கள். பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் கான்டாக்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நான் இப்போதைக்கு ஸ்கிப் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த பேஜ் பாருங்கள், ஃப்ரம் விவோ அப்படின்ட்டுருக்கு. இது மொத்தமாக வந்து அன்டிக் பண்ணுறேங்க. 12 ஆப் வந்து அடிஷ்னல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி விட்டுரும். பாட்டம்லேயும் வந்து குட்டியாக டிக் இருக்கும், அதையும் அன்டிக் பண்ணுறேங்க. அக்ரி கொடுக்காதீங்க, ஸ்கிப் கொடுத்துருங்க. சிஸ்டம் நேவிகேஷன் வந்து இப்போதைக்கு வந்து நான் நேவிகேஷன் கீஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் நேவிகேஷன் கீயோட ஆர்டருமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக் வந்து ஃப்ரண்ட்டில் வேணுமா இல்லை லாஸ்ட்டில் வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். எஸ், ஃபைனலாக வந்து நம்ம அந்த விவோ ஃபோனை செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஐக்யூ ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து சிமிலரான செட்டப் தான். என்ட்ரு ஆரிஜின் வாய்ஸ் கொடுத்துடலாம். ஃபோன் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இமீடியட்டாக இந்த செட்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன்.
டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா குளோபல் சர்ச் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸில் ஸ்வைப் டவுன் ஆன் தி ஹோம் ஸ்க்ரீன் வந்து குளோபல் சர்ச்சுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்து செலக்ட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்வைப் பண்ணும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் தான் ஓப்பன் ஆகும். இதுவுமே வந்து செப்பரேட்டாக வேணுமா மர்ஜ் பண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குது. மர்ஜை வந்து நான் இப்போதைக்கு கொடுத்துட்றேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோனில் வந்து ஃபோனோட இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். 128 GB ஸ்டோரேஜோட வருது, 7200 mAh பேட்ரி, 8 GB ரேம் இருக்குது, அப் டு 8 GB விர்ச்சுவல் ரேமே வந்து எனபிளாக இருக்குது. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 16 தான் வருது. Android செக்யூரிட்டி அப்டேட் ஜான்வரி மந்தில் இருக்குது. ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கான்றத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். புதுசாக வந்து 481 MBக்கு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. February மந்தோட அப்டேட் இது. அண்ட் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷனோட அக்யூரேசி வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களாம். பேட்ரி லைஃப்மே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. எப்படி இருக்குது என்ன இது அப்படின்றது வந்து நான் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டோரேஜ் வந்து பை டிஃபால்ட்டாக நமக்கு அந்த 128 GBயில் வந்து 26.08 GB வந்து ஆக்குபை ஆகிருக்கு. 101 GB வந்து கிட்டத்தட்ட 102 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் ரேம்மே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 8 GBயில் வந்து 4.38 GB வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்டெண்டட் ரேம்மே வந்து எனபிள் ஆகி தான் இருக்குது. எக்ஸ்டெண்டட் ரேம் வந்து ஆஃப் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் பை டிஃபால்ட்டாகவே வந்து எனபிள் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஸ்மார்ட் அடாப்டேஷனில் தான் இருக்குது. ஸ்டாண்டர்டில் செட் பண்ணிட்டா 60 இருக்கும், ஹையில் செட் பண்ணிட்டா வந்து 120. இந்த ஸ்மார்ட் மோடில் வந்து இந்த கண்டென்ட்க்கு பேஸ் பண்ண மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகிட்ருக்கும். பட் சோஃபார் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது செட்டிங்ஸில் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபோன் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன குவரிஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைனில் இருக்க ரெகுலர் டீல் அலர்ட்ஸ்க்காக டெலகிராமில் இருக்க ATT டீல்ஸ் சேனல் வந்து மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேஸில் வந்து அங்கே டீல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.